ஜூலை 22. புனித மகதலா மரியா, புனித மரியா மக்தலேனா, வாழ்க்கை வரலாறு. புனித மகதலா மரியா, இயேசு கிறிஸ்துவின் மிகவும் விசுவாசமான சீடர்களில் ஒருவராக விளங்கினார். அவர் கலிலேயா பகுதியில் உள்ள மக்தலா என்ற ஊரைச் சேர்ந்தவர். அதனால் அவரை மக்தலேனா மரியா என்று அழைக்கின்றனர். வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகள். இயேசு அவரிடமிருந்து 7 தீய ஆவிகளை வெளியேற்றினார். அதன் பிறகு அவர் முழுமையாக இயேசுவை பின்பற்றத் தொடங்கினார். தமது சொத்துக்களாலும் பொருளாதார உதவியாலும் இயேசுவின் பணிக்கு ஆதரவளித்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டபோது, சிலுவையின் அடியில் இறுதிவரை இருந்த விசுவாசிகளுள் ஒருவராக இருந்தார். இயேசுவின் உடலை அடக்கம் செய்ததையும் கண்டார். பின்னர் உயிர்த்தெழுந்த நாளில் காலியான கல்லறையை முதலில் கண்டவர்களில் ஒருவராக இருந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு முதலில் காட்சியளித்தவர் மகதலா மரியாவே. இந்த நற்செய்தியை அப்போஸ்தலர்களிடம் முதலில் அறிவித்ததால் திருச்சபை அவரை அப்போஸ்தலர்களுக்கான அப்போஸ்தலர், அப்பாசல் டு தி அப்போசல்ஸ் என்று சிறப்பிக்கிறது. திருநாள். ஜூலை 22 அன்று கத்தோலிக்க திருச்சபை புனித மகதலா மரியாவின் திருநாளைக் கொண்டாடுகிறது. 2016ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நினைவு நாளை திருவிழா ஃபீஸ்ட் என்ற உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினார். வாழ்க்கை பாடம். புனித மகதலா மரியா நமக்கு மனமாற்றம், நன்றியுணர்வு, உறுதியான விசுவாசம் மற்றும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை துணிவுடன் அறிவிக்கும் சாட்சியாக வாழ்வதற்கான முன்மாதிரியாக இருக்கிறார்.